வணக்க நண்பர்களே, நான் உங்கள் அழகிச்செல்வி. வருகிற பங்குனி 12, 13, மார்ச் 26, 27 வியாழன் வெள்ளி, 2வது வியாழன் வெள்ளி, தென்கரை தோப்பு புலியூர் குறிச்சி குமாரகோவில் ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குது. ஸ்ரீ வாதை சுவாமி கோவில் கொடைவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. நம்ம ஏரியா தென்காசி மாவட்டத்தில் வாதை சுவாமினா என்னென்னு தெரியாது. நம்ம நாகர்கோவில் சைடு தான் ஐயா வாதை சுவாமினா, அதாவது 21 வாதைக்கு பெரியவர் தான் மன்னராஜா. அது குலைவாளை இசக்கியம்மன் அவங்களுக்கு தாயி. அந்த குலைவாளை இசக்கியம்மன் மன்னராஜாட்ட தான் அந்த சைடு ரொம்ப ஒரு ஃபேமஸான தெய்வம். நம்மளை மாதிரி மனிதனாக பிறகு காவல் காக்க வந்த தெய்வம், தெய்வமாக ஆன கதை. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் மன்னராஜா. அந்த கதையை தான் நம்ம தென்கரை தோப்பு புலியூர் குறிச்சி ஸ்ரீ வாதை சுவாமி கோயிலில் முதல் நாள் சாஸ்தாங்கதை, மறுநாள் மன்னராஜா கதை, குலைவாளை இசக்கியம்மன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மன்னராஜாவை படிக்கணும். சீரும் சிறப்பு மிக்கவர் அந்த வாதை சுவாமிகள். 21 வாதம்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பு மிக்க அந்த கோவில் கொடைவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. அந்த ஊர் மக்கள் ரொம்ப ஒரு நல்லவங்க. நம்ம நினைக்கிட்டு கார் போட்டு தேடி வந்து நமக்கு இந்த மாதிரிலாம் ஃபோனில் பேசலாம். இப்போ நிறைய பேர் அட்வான்ஸ் போடுறாங்க. ஆனால் அவங்க நேரில் வந்து காரில் வந்து நினைக்கிட்டு நம்ம பார்த்து அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜம்முன்னு மன்னராஜா கதையை நம்ம படிக்கணும். அது இந்த புலியூர் குறிச்சி கண்டிப்பாக வாருங்க. அந்த வாதை சுவாமியுடைய அருள் கண்டிப்பாக நோய் நொடி தீர்க்கக்கூடிய தெய்வம், முதன்மையான தெய்வம் யாருன்னா வாத சுவாமி தான். அதனால் கண்டிப்பாக நான் என்னோடய சேனலில் எடுத்து அந்த வாதை சுவாமியை போட்டு விடுறேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் வீட்டு பிள்ளை. எல்லோரும் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, யூடியூப் சேனல் எல்லாமே நீங்கள் அழகிச்செல்வின்னு அடித்தா போதும், என்னுடைய ஐடி வந்துடும். கண்டிப்பாக பாருங்கள். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொண்ணான கைகளால் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். குமாரகோவில் ஜங்ஷன் இருக்காங்கல்ல, கண்டிப்பாக பாருங்கள். புலியூர் குறிச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.